பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். திருச்செங்கோடு வட்டம் மல்லசமுத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பருத்திப்பள்ளி அமிர்தசாரா ஏரியின் மீன் ஏலத்தை பொதுப்பணித்துறை அலுவலர்கள் ஏரியின் நீரினை பயன்படுத்துவோர் சங்கத்திற்கோ பொதுமக்களுக்கோ எந்த ஒரு பொது அறிவிப்பும் இன்றி கிராம நிர்வாக அலுவலருக்கு கூட தெரியாமல் மீன் ஏலம் விட்டது அறிந்த பொதுமக்கள் பாசன சங்கத்தினர் ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையிலும் ஊர் பொதுமக்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பெரியசாமி அவர்கள் தலைமையிலும் வேதனையோடு ராசிபுரத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டும் கள்ளத்தனமாக நீங்கள் நடத்திய ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும், இல்லையெனில் விரைவில் மக்களை திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வோம் என எச்சரித்தும் வந்துள்ளனர். மேலும் இந்த ஏரியில் கிடைக்கும் லாபத்தில் குத்தகைதாரர் ஊர் பொதுநலத்திட்ட பணிகளுக்கு மற்றும் ஏரியை பராமரிப்பது, கால்வாய்களை தூர்வாருவது போன்ற பணிகளுக்கு லாபத்தில் ஒரு பகுதி தொகையை கொடுத்து வந்ததாக தெரிகிறது. மேலும் ஏற்கனவே குத்தகை எடுத்திருக்கும் மாதேஷ் மற்றும் ராஜா ஆவாரங்காட்டு மீனவர் சங்கத்தை சார்ந்தவர். இவரும் ராசிபுரத்திற்கு பொதுமக்களோடு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பதட்ட நிலை நீடிக்கிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மல்லசமுத்திரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பருத்திப்பள்ளி கிராமத்தில் அமிர்தசாரா ஏரிங்கிறது 350 ஏக்கர் பரப்பளவு கொண்டு இருக்குது. இந்த ஏரியில் ஏற்கனவே மாதேஷ் என்பவர் ஒரு நாலு ஒரு காலமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அது ஊர் மக்கள் சார்பாக அந்த வார்டு வாரியாக பணத்தை பிரித்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இதனால் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னே கோயில் மாரியம்மன் கோயில் பிரச்சனை சார்பாக இரு தரப்புக்கும் பிரச்சனை ஆகி அது எலச்சிபாளையம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இன்ஸ்பெக்டர் அவங்க இது ரெண்டு தரப்புலையும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், இனிமேல் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் அது பேரில் அமைதியாக இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ மறுபடியும் எங்களுக்கு தெரியாமல் ஊர் மக்களுக்கு தெரியாமல் ஏலம் அறிவிச்சிருக்காங்க, டெண்டர் விட்டுருக்காங்க. இது ஊர் மக்கள் யாருக்குமே தெரியாது. ஆமாம், தனி நபருக்கு அறிவித்து அது எங்களுக்கு தெரியவே இல்லை. நோட்டீஸ் ஓட்ட கிடையாது, எதுவுமே அறிவிப்பு இல்லாமல் எங்களுக்கு பண்ணதுனால அதிருப்தியாக இருக்குது. பாசன சங்கத்துக்கு பாசன சங்கத்துலேயும் எந்த ஒரு தகவலும் தரல. இதனால் ஊர் பொதுமக்கள் எல்லாமே அதிருப்தியில் இருக்கிறோம். அதனால் இது அதிகாரிகளும் மற்ற காவல்துறையும் கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் பருத்திப்பள்ளி பாசன சங்க உறுப்பினர் பேசுகிறேங்க. நான் பருத்திப்பள்ளி ஏரி பாசன சங்க உறுப்பினர் பேசுகிறேங்க. இந்த ஏரி பருத்திப்பள்ளி ஏரி பஞ்சாயத்து கண்ட்ரோலில் தான் ஏலம் விட்டு இப்போ எல்லா பஞ்சாயத்தில் இருக்கிற 9 வார்டுக்கும் அந்த ஏலத்தொகையை வாங்கி பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஹைகோர்ட் ஆர்டரும் பஞ்சாயத்துக்கு தான் உரிமை இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னாச்சுன்னா எங்களுக்கு யாருக்குமே பருத்திப்பள்ளி பஞ்சாயத்தில் இருக்கிற எங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் தனி ஒரு நபருக்கு ஏலம் விட்டுருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அது சம்மந்தமாக ராசிபுரம் ஆஃபீஸில் விசாரித்தப்ப அது ஏலம் விட்டது தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆஃபீஸில். அதனால் இதில் காவல்துறை, அரசு அதிகாரி, அரசாங்கம் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து கொடுக்குமாறு பருத்திப்பள்ளி ஊர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அமிர்தசாகர் ஏரியில் மீன் பிடிக்கும் போது 365 ஏக்கர் 144 ஹெக்டேர்ஸில் பரப்பளவு தண்ணி உள்ளதில் இந்த ஏரியில் பஞ்சாயத்துக்குன்னு சொல்லி 2010 பஞ்சாயத்துக்காக பொதுப்பணித்துறையிலேருந்து பஞ்சாயத்துக்கு ஒப்படைக்க சொல்லி ஹைகோர்ட்டினுடைய ஆர்டர் இருந்தது. அந்த ஆர்டர் பிரகாரம் அது பஞ்சாயத்தில் தான் இதுவரையிலும் கண்ட்ரோலாக நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த நடந்ததை இந்த 12 ஏரி இருந்தது. அதில் பஞ்சாயத்துக்கு இந்த அமிர்தசாகர் ஏரி 144 ஹெக்டேர்ஸ் 365 ஏக்கரும் இது பஞ்சாயத்துக்கே ஒப்படை சொல்லி பஞ்சாயத்தில் தான் நிர்வாகம் பண்ணி பஞ்சாயத்தில் தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஏரியை ஒரு தனி நபருக்கு யாருக்கும் தெரியாமல் ஆஃபீஸில் எல்லோரும் சேர்ந்து என்ன கைமாறு நடந்து தெரியவில்லை. இந்த ஆஃபீஸில் இந்த ஒரு ஏரி மட்டும் ஒரு தனி நபருக்கு வேற ஒரு நபருக்கு இதை இவங்க குத்தகை கொடுறோம்னு சொல்லி இவங்க விட்டுருக்காங்க. இதில் மல்லசமுத்திரம் ஒன்றியம் பழனிவேலுங்கிற ஒரு அரசியலில் உள்ள பூந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இந்த ஏரி மற்றது எது இருந்தாலும் இது எனக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னு கேட்டுக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு எங்கள் ஊரையே தொந்தரவு பண்ணி கச்சை பேரே களங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
இவருனால தான் இவர் தலைமையில் தான் இது நடந்தது. எங்கள் ஊரில் கவுன்சிலரு, எங்கள் யூனியன் ஒன்றியம் இவர் தான் இந்த கட்சி பேரையே கெடுத்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது கட்சியிலையும் இவரை வந்து யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் நான் பண்ணுறது தான் சரின்னு பண்ணுறாரு. ஆஃபீஸரும் வந்து இதில் ஏதோ கை மாறி பணம் ஏதோ போனதுக்காக தெரிய வருகிற மாதிரி தெரியுது. இது எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு ஏரி மட்டும் எப்படி ஒரு தனிநபருக்கு வந்து இப்படி பஞ்சாயத்துக்கு வந்து ஹைகோர்ட்டில் ஆர்டர் ஆன ஏரி எப்படி விட்டாங்கிறது தெரிய வரல. இது அரசாங்கமும் எல்லாமும் ஆஃபீஸரும் இதை நன்கு கவனித்து பார்த்து இது நன்றாக இது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.